வணக்கம். ஆமா, அதாவது தேர்தல் முடிஞ்சு டிவிக்கு ஆட்சி அமைச்சு 2 நாள் ஆச்சு, எங்க போனீங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பல கலையபுரங்கள் நடந்து முடிஞ்சிருக்குது. நிறைய சட்டங்கள்லாம் போட்டாங்க, அப்புறம் அதை வாபஸும் வாங்கிட்டாங்க. ஆமா, அதுக்கடையில எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்து அரசியல் நாகரிகத்தை, ஒரு புது நிலைப்பாட்டை, ஒரு புது அரசியல் பண்பாட்டை உருவாக்கி இருக்கிறார் விஜய் அப்படின்னு ஒரு பேச்சு. அப்புறம் அவர் எதுக்கு இதெல்லாம் போனாரு, என்ன சட்டம் போட்டாங்க, எதை திருப்பினாங்க, அப்புறம் உதயநிதி பெரும்பான்மை நிரூபிக்க நேரத்துல என்னென்ன பேச்சு, எப்படி போச்சு, அதுக்கு விஜயோட மூஞ்சி எப்படி போச்சு அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகே, அடுத்தது தேர்தல் ஆரம்பிச்சு வந்தாச்சு. 118 சீட்டா, 107 சீட் வாங்கிருக்காங்க. 108 சீட் வாங்கிருக்காங்க. அதுல ஒண்ணு ராஜினாமா பண்ணியாச்சு. பாக்கி 107. 107ல பெரும்பான்மை நிரூபிக்குன்னு சொல்லி இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. இந்த 4 நாளா போய் இந்த அரசியல் பண்பாட்டை ஒரு போயிட்டு எல்லாரையும் என்னது அரசியல் நாகரிகம் அரசியல் புது பண்பாட்டை உருவாக்கி இருக்கிறாருன்னு விவரம் தெரிஞ்ச பல பேரும் கூட அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் சொல்றேன், நான் அப்ப அன்னைக்கு ஒன்னும் போடல, ஸ்டேட்டஸே போடல. ஏன்னா அவர் அந்த 4 நாளா போய் நாயா போய் அலைஞ்சது காரணமே இன்னைக்குதான். இன்னைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கணும், இல்லாட்டி எல்லாரும் இடக்கு முடக்கா லெப்ட் ரைட் வாங்கி பின்னாடி போயிருந்தாங்கன்னா அந்த ஆட்சி நின்று இருக்காது. அதனால அந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்காக தான் ஐயா டூர் போனாரே, சென்னை முழுக்க டூர் போனாரே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. நிறைய பேருக்கு இது பெரியார் திடலுக்கு போனாரு, அம்பேத்கருக்கு மாலையை போட்டாரு. அவர் முதல்ல யாருக்குமே மாலையை போட மாட்டாருன்றதுதான் உண்மை. இல்ல, அது ஒரு கேள்வி இருக்குதான் செய்யுது. அது உண்மையான கேள்விதான். பெரியாருக்கு போறாரு, அம்பேத்கரையும் 2 பேரும் தானே கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க. அப்ப அம்பேத்கர் தலைவருக்கும் போகணும் தானே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு அவர் போல. பெரியார் தலைவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு. சி.வி. சண்முகம் அவரோட வீட்டுக்கு போறாரு இல்ல. ஆமா, கடைசியா தான் அவர் வீட்டுக்கு போனாரு. இதுலதான் கூத்து இருக்குது. அதாவது மத்தவங்க வீட்டுக்கு போனதெல்லாம் ஓகே, அவங்க எல்லாம் கட்சி தலைவர்கள். ஒரு திமுக தலைவர் வீட்டுக்கு போனது, அண்ணா திருமாவளவன் வீட்டுக்கு போனது. இத கூத்து பாருங்க, நியூஸ் போடுறாங்க நியூஸ் சேனலு. அதாவது IUML அலுவலகம், CPI அலுவலகம், CPM அலுவலகம், திருமாவளவன் வீடாம். திருமாவளவனுக்கு எதிராக வீடு, வீடே கிடையாது. அவருக்கு எதிராக வீடு. இதுதான் உங்க பண்ற சேட்டை. அவரு ஆபீஸ்ல ஒரு ஒண்டி கொடுத்தனதுல இருக்காரு அவரு. அதே போய் விஜய் கேட்டு வந்திருக்காரு. விஜய் என்ன இங்கேயா இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஒண்டி கொடுத்தனத்துல இருக்கிறவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதை வீடுன்னு போடுறாங்க. அவ்வளவு பெரிய பங்களா கலந்தா இருக்குது, அதை அலுவலகம்னு போடுற. இது என்னன்னு போடுவ, இதைத்தான் நீ அலுவலகம் போடணும் அப்படின்னு போயிட்டு 4 ஆபீஸ் பாத்துட்டு இருந்தாருல. அப்ப இன்னொரு கட்சி தலைவர், எல்லா கட்சி தலைவரும் நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு கட்சிக்கு தலைவர் எடப்பாடி தானே. கண்டிப்பா, நிச்சயமா எடப்பாடி தானே நீங்க போய் பாக்கணும். சம்பந்தமே இல்லாம குறுக்கு சாலை ஓட்டிக்கிட்டு சி.வி. சண்முகத்தை போய் பாக்குறீங்க. நல்ல வேலை 6 மணிக்கு முன்னாடி போனீங்க தலைவா, இல்ல 2 பேரும் உட்காந்துருப்பீங்க. 2 பேரும் பிஸியா இருப்பாங்க. மச்சி ஓபன் த பாட்டில், தண்ணி பாட்டில் சொன்னேன், ஓபன் த பாட்டில் அப்படின்னு 2 பேரும் பிஸியா இருப்பாங்க. சி.வி. சண்முகத்தை என்ன அடிப்படையில போய் சந்திக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம சி.வி. சண்முகத்துக்கு செலவு வேற வச்சிருக்கிறாப்ல. ஆமா, சோஃபாலாம் புதுசா வாங்கிருக்காங்க. நீங்க இவரு சொன்னார்ல, உதயநிதி சொன்னாப்ல, என்னங்க புது ஆளு, புது ஆபீஸ், புது சோஃபா, என்ன ஒரு புஷ்பா பட பாணியில இருக்குது அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாப்ல. இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்குது. அதனால இந்த 4 நாள் நாயா போய் அலைஞ்சது அரசியல் நாகரிகமா இல்ல, MLA இஸ் வெல்த். நம்ம இவரு சொல்லுவாப்ல செந்தில் பாய்ஸ் படத்துல, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ங்கிற மாதிரி MLA இஸ் வெல்த். அந்த MLAs பார்க்கதான் நீங்க ஐயா சுத்தி முத்தியும் போயிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்சி அமைச்சதுல நிறைய பேரு லெட்டர் பேடையே ஜெயிச்ச லெட்டர் எடுத்துட்டு வரல. 2-3 பேரு, 2-3 ஆட்கள் எடுத்துட்டு வரல. அது ஒரு அமைச்சர் அம்மா ஒண்ணு, அந்த அம்மா எடுத்துட்டு வரல. அந்த அம்மா வீராவசம் எல்லாம் பேசி சிவகாசி MLA எவ்வளவு இருக்கு, அந்த அம்மா தான் சொல்லி மாட்டிச்சு. மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றவர்கள் சொல்லி இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. எல்லாரும் பிடிச்சி லெப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அந்த அம்மாவே ஒரு மூளைச்சலவை உள்ள ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்குது. அதுகிட்ட போய் நீங்க எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? அது ஒரு மாற்றுத்திறனாளி மூளை அளவுல அப்படின்னு நம்ம நவந்திருக்க வேண்டியதான்னு வச்சுங்களேன். அடுத்தது இன்னைக்கு சட்டசபை உரை இல்ல, இன்னைக்கு தானே பதவியேற்ற அன்னைக்கு ஒரு உரை நடந்தது. அதை பாத்தீங்களா? எல்லாரும் பரஸ்பரமா அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்க உரையை ஆரம்பிக்கணும். ஆனா அன்னையில இருந்து பாக்குறேன், ஐயா புகழேந்தி ஐயா பேண்ட் சட்டை கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு
பேசுங்க பஸ். இப்படியே இருக்கிறாப்புல முறைச்ச மணி ஏதோ ஃபைன் வாங்குற டிடிஆர் மாதிரியே உட்காந்துருக்கிறாப்புல. என்ன நடக்க போகுது என்னன்னு தெரியல. அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து ஐயா உதயநிதி பேசுனது எல்லாருமே வெளுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க. பிரேமலதா மேம்லாம் செம ஸ்பீச் அவங்க பேசுனது. இடையில பேசும்பொழுது ஐயா சொல்றாப்புல, இது வரலாறு விஜய், இது வரலாறு, இது ஒரு விரல் புரட்சி, இது வந்து அலை வீசியது புயல் அடித்ததுங்கிற. என்ன அலை என்ன புயல் ஒண்ணும் இல்ல. 107 சீட் வாங்கி பெயில் மார்க்கு தானே. நீ பெயில் மார்க்கு தானே, எல்லாரும் பெயில் மார்க்கு. ஜஸ்ட் பாஸ் 34 சொல்லமா, 30 மார்க்கு தான் எல்லாரும் பெயில் மார்க்கு. நீங்க எல்லாம் பெயில் மார்க்கு. உங்களை தான் வந்து உங்க யாரு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க 3 பேரும் தனித்தனியா விட்டாதான் அரசியல்வாதிகளாகிய நீங்க எல்லாம் யாரு, எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க, உங்க லட்சணம் என்ன, இங்க யோக்கியதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மக்கள் வந்து 3ஆ பிரிச்சு விட்டாங்க. 3 அணியா தெரிஞ்சிருச்சுல. அதால தெரிஞ்சிருச்சா இல்லையா? என்ன தெரிஞ்சிருச்சு? ஊழல் சக்தி மற்றும் பலர்னு பேசிக்கிட்டு இருந்தவன்ட்ட போய் நீங்க வந்து அவன்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிருக்காப்லையா? 24 27 பேர் சிவி சண்முகம் தலைமையிலான அதிமுக ஓட்டு போட்டிருக்குது. 25 பேர் விஜயோட தாவேக்கா. இது என்ன இதுல வருது? ஆனா இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் வந்து இது ஸ்டே வேற வாங்கியிருக்கிறாரு. கட்சி தாவல் பண்ணக்கூடாது, அப்படி போறது வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நியாயமான விஷயம் தான். இல்ல இப்போ தூய சக்தி இல்ல, நாங்க தூய சக்தி, மற்ற எல்லாமே தீய சக்தி. அவங்க ஊழல் ஒருத்தர் பேசியே விட்டாரு. கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியில ஒரு உறுப்பினர் வந்து இது அப்படியே ஓபனா பேசிட்டாப்புல. என்னன்னு தூய சக்தி நீங்களா, அவங்க கூட எப்படி நீங்க மாற்றம்னு சொல்லி தானே வந்தீங்க. மாற்றம்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிக்குள்ள கூட்டு நிக்க கூடாதுன்னா நீங்க தனியா நின்னீங்க. இப்ப திரும்பவும் போய் அதிமுக கூட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு மண்டையில மசாலா, உங்களை எப்படி நம்ப முடியும்னு கேக்குறாப்புல. அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு ஆதரவு அளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவு அளிக்கல. சோ இதான் விஜயோட நிலைப்பாடு. இந்த ஊழல் சக்தி விஜய் வந்து மாற்று கிடையாது, அது ஒரு நாற்றம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இது மாற்றம் கிடையாது, மற்றொரு நாற்றமா தான் தெரியுது. தூய சக்தியா? தூய சக்தி இல்ல, நம்ம இவர் சொல்றாப்புல, யாரு, டிடிவி சொல்லிருக்காரு, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம். இது வந்து தூய சக்தியில ஒரு துர்நாற்றம்னு சொல்றாப்புல. அதுதான் உங்களோட செயல் நம்மளுக்கு காட்டுது. ஏன்னா ஊழல்வாதிகளோட போய் உங்களுக்கு என்ன கூட்டணி கிடக்கு இல்ல? ஊழல்வாதிகள் நீங்க கூட்டணி வச்சிருக்க கூடாது. அப்படிப்பட்டவங்களை போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அலை வீசியது, வரலாறு வீசியது. 2016 இந்த எலெக்ஷன் ஜெயலலிதா மேல இருந்த போது கூட திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான சகல வாய்ப்புகள் இருந்து கூட அவர் அதை ஏத்துக்கல. இல்ல நான் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சுதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு அவருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தது. ஆனா நிறைய பேர் புஷ் பண்ணாங்க. நிறைய பேர் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தப்ப ஸ்டாலின் அவர்கள் வரவே இல்லை. நான் நேரடியா வந்து வந்துடுறேன், யார மாதிரியும் கொல்லப்புறத்தினால வரமாட்டேன், நேரடியா நின்று ஜெயிச்சு வந்தேன்னு நின்று 21 நின்று ப்ரூவ் பண்ணி 153 சீட்டு மெஜாரிட்டி வந்து ஜெயிச்சு ஒரு ஆட்சி பண்ணிட்டு போனாரு. அப்ப ஸ்டாலினை விமர்சிக்கிற யோகியதை என்ன இருக்கு விஜய்க்கு? கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? அப்ப நீங்க வழக்கம் போல இது எங்க இப்ப 3 பேரும் தனிச்சு விட்டாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா விஜய் எங்க போயிட்டாப்ல? இப்ப அரசியல் கொள்கை அதிமுக இல்ல அதிமுக பிஜேபியும் போயிட்டாரு. அவர் திமுக தான் கேட்கலையே. அதாவது அரசியல் எதிரியும் கொள்கை எதிரின்னு சொன்னார்ல. இல்ல விசி கிட்ட போய் ஆதரவு கேட்டிருக்காருல்ல, ஆதரவு கேட்டிருக்காரு. ஆதரவு இல்ல, திமுக ஆதரவு கொடுத்திருக்கு தவேகாவுக்கு. இல்ல இவரு கேட்டிருக்காரு, லெட்டர் கொடுத்திருக்காரு. அது எப்படிமா தனியா கேட்க முடியும்? அதான் சொல்றாங்கல்ல, கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஏன்னா காங்கிரஸ் நீங்க பிடிச்சிட்டு போறதுக்கு அப்புறம் இவங்க வந்து சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க காங்கிரஸ். பாக்கி உள்ள தலைவர்களுக்கு அப்ப ஐஓஎம்எல் தலைவர் பேசுறது கூட வந்துச்சு, வீடியோ வந்துச்சு. அவர்கிட்ட ஸ்டாலின் கிட்ட நீங்க டைரக்டா பேசுங்க, அவர்கிட்ட பேச. ஸ்டாலின் எடுக்கிறதா முடிவு தம்பி, நீ என்னட்ட பேசலாம் ஒண்ணும் இல்ல, நீ அவர்கிட்ட பேசிக்க. அவரு ரொம்ப வயசானவர், 95 பிளஸ் அவரு, 95 பிளஸ் அவரு. அதனால வந்து 2 வாட்டி அதான் சொன்னாரு அவரு. ஓகேவா? பண்பாடான ஒரு லிட்டரலி இந்த ஆட்சி வந்து சொல்றாப்புல. அதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து விஜய் பேசிக்கிறாப்புல, இது ஒரு விரல் புரட்சி, அலையென திரண்டது, புயல் வீசியது. ஒண்ணும் இல்ல, திமுக தயவுல நடக்கிற ஒரு ஆட்சி தான். இன்னொரு எலெக்ஷனை வந்து நடத்துறதுக்கோ அதை வந்து கண்டக்ட் பண்றதுக்கோ மக்களுக்கும் டைம் இல்ல, எங்களுக்கும் டைம் இல்ல. அது பெரிய வீண் விரயம். அது அரசாங்கம் எல்லாரையும் பாதிக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அது பாதிக்கும். அப்படிங்கிறதுனால உடனே வந்து இது வேணாம், என்ன வேணாம், தேர்தல் வேணாம் அப்படிங்கிறதுக்காக போனா போகுதுன்னு எனக்கு வேலை இருக்குது, அதனால கொஞ்ச நாள் இருதம்பின்னு விட்டு வச்சிருக்கிறப்ப ஸ்டாலின். அவ்வளவுதானே ஒழிய இது நாங்க அப்படி நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை விஜய்க்கு. விஜய் ஒரு பெயில், வழக்கம் போல ஒரு பெயில் அவரு.
எப்படி விஸ்காம்ல டிஸ்கன்யூ பண்ணிட்டு வந்தா அப்படியே நம்ம விஜயநிதி சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் ஒரே காலேஜில் படிச்சவர்கள். உடனே இவரு சொல்றாரு, யாரு சபாநாயகர், வி ஆர் லாயலிட்ஸ் அப்படின்னாரு. லாயலிட்ஸ் தான், அதுல 2 பேர் தான் லாயலிட்டிஸ், ஒருத்தர் லாயலிட்டி கிடையாது, ஒருத்தர் டிஸ்கண்டினியூ இதுல இல்லையா. ஸோ அப்படி போட்டு அதுக்கப்புறமா நீ என்ன இந்த ஒரு உரை, நம்ம உதயநிதியோட உரை ஒண்ணு, எதிர்கட்சி தலைவர் உரை ரொம்ப முக்கியமான உரை. அந்த உரையை வந்து நம்ம இங்க பேச முடியாது, ஏன்னா நம்ம பேசுறதுலாம் இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே கொண்டு போய் அங்க இறங்கிட்டாரு. இப்ப சட்டமன்றத்திலே இந்த அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது. அப்படியே சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு எனக்கு சொன்னதுக்கு இந்த லூசு கிறிஸ்துன்னு ஒண்ணு லூசு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, அது பேசுது. என்னது நீங்க வந்து என்ன சொன்ன சனாதனத்தெல்லாம் ஒழிச்சிருவீங்களா அப்படிலாம் சொன்னதுனாலதான் உங்களை இன்னைக்கு சனாதனம் ஒழிச்சிருச்சு அப்படின்னு. ஏண்டா இன்னொன்னு, இவங்க யாரு, நம்ம வானதி வேற அக்கா பொங்கிட்டாங்க, திருந்தவே மாட்டீங்களா, திருந்தவில்லையா, எங்க திருந்தாத அவர் 78 சீட்டு ஜெயிச்சுட்டாருங்க, திருந்த நீங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க தப்பி அப்படின்னு திரும்ப கேட்பார்ல அவரு. ஏமா நான் திருந்தலமா, நான் சனாதனத்துலதான் இருக்கிறேன், எதிர்ப்புலதான் இருக்கு. ஆமா நான் 78 சீட்டு ஜெயிச்சு சனாதனத்தை ஆதரிச்சு நீங்க ஒரு சீட்டு தானே ஜெயிச்சிருக்கிற. இப்ப எது ஜெயிக்குது? இப்ப இல்ல இருந்தாலும் அவங்கள சனாதன எதிர்ப்பு தான் ஜெயிக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி வருது அது. ஓகே, 144 அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே வருது கணக்கு. அப்படியே பார்த்தாலும் அப்ப ஆதரவு மக்கள் இங்கதானே கொடுத்துருக்காங்க. சரி, அப்பனா சனாதனம் தான் எல்லாம் அப்படின்னா, அப்ப இது திமுக எல்லாம் 67 திமுக மாறி மாறி வந்திருக்குது. அப்ப செத்து பொழைக்குதா சனாதனம்? செத்து பொழைக்குதா? என்ன பேச்சு இதெல்லாம்? தப்பித்தனமான பேச்சு. இவங்களுக்கு அதை விட்ட வேற என்ன தெரியும்? அது மட்டும் இல்லாம விட்டு ஆனா இந்த ஆட்சி மாற்றம் வந்த அன்னைக்கு நிறைய தற்கொலைகள்லாம், அதுவும் இந்த சினிமா ரிலேட்டட் இருக்கக்கூடிய தற்கொலைகள்லாம் ஒன்னொன்னா ஜோம்பிஸ் எல்லாம் வெளியே வருது. ஏன்னா இவ்வளவு நாள் வன்மத்தை மனசுக்குள்ளேடா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்மள மாதிரி சாதாரண பொதுமக்கள் கூட நம்ம தைரியமா அரசியல் பேசுறோம், நமக்கு பிடிச்சதை பிடிக்காததை நம்ம பேசுறோம். ஆனா நீங்க ஒரு பிரபலமா இருந்துட்டு மக்களுக்காக எதுக்குமே குரல் கொடுக்காம ஒரு விஷயம் வந்து அப்படியே இந்த கங்காரு குட்டி மாதிரி எட்டி பாக்குது பாருங்க. சந்தர்ப்பவாதம், ஜெயிச்சா பேசுறது, ஜெயிக்காட்டி பேசுறது கிடையாது. எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம் தெரியுமா அது? விஜயே அப்படிதான் இருக்காப்ல. விஜய் என்னன்னா இப்ப பேசணும் சொல்லிட்டு இருக்கிறோம். விஜய் இப்போ வெளியில தான் நீங்க பேசல, உள்ளுக்குள்ளேயும் இப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. மூணு அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்துருக்க மாதிரி சேர திருப்பி போட்டுலாம் உட்கார முடியாது. இங்க பதில் பேசி ஆகணும். பதில் பேசியாகணும். அது வீராவசனம் எல்லாம் பேச முடியாது. அதுவும் கொஞ்சம் மரியாதையாட்டு அப்படின்னு வில்லு படத்துல கத்துற மாதிரிலாம் கத்த முடியாது. புரியுதா? பதில் சொல்லணும். எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க, நெருக்குவாங்க. அப்படியே பதவி பிரமாணத்தன்னைக்கு அவர் ஓவரா பேசினதுனால நிறைய பேக் ஃபயர் ஆச்சு. நிறைய பேர் அது வந்து சகிச்சிக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவர் பேசினாரு. அது ஒரு முதல்வரான உள்ள பேச்சுக்கு அது அழகு இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. ஒருவேளை அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுட்டு சபையில பேசாம இருக்காரா என்னன்னு தெரியல, சட்டசபையில பேசாம இருக்கிறாரா என்னன்னு தெரியல. இல்ல பேசினா மாட்டிக்குவாப்ல. உதயநிதி கேட்கற அப்படி இல்ல, அதாவது எங்க திமுக தேவையில எங்க தேவையில தாங்க ஆட்சியே நடக்குதுன்னு வெளியில பேஸ்புக்ல இல்ல ட்விட்டர்ல எழுதுனா கடற்கரை வந்து கடிக்கிறாங்க தாவக்காரங்க. உன் தலைவர் முன்னாடி சட்டசபையில போய் சொல்லிட்டாப்ல, அதிகாரப்பூர்வமானது. ஐநா சபைக்கே இதான் எடுத்துட்டு போக முடியும். ஐநா சபையிலே இதாங்க நிலைமைன்னு சொல்லலாம். உன் தலைவன் ஒண்ணுமே சொல்லியே, யாருமே அப்செக்ட் பண்ணவே இல்ல. திமுக தேவையில்தான் இந்த ஆட்சி நடக்குது, உன் தலைவனே ஒத்துக்கிட்டான். இன்னைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கும் போதும் கடைசி உரையாட்டு அவரு உதயநிதி அவர்கள் பேசிட்டு, உதயண்ணா பேசிட்டு என்ன சொல்வாருன்னா, நாங்க வந்து எந்த விதத்திலயும் குறுக்க நிக்க மாட்டோம், தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க எந்த விதத்துல நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், அவரு ஆட்சி அமைச்சிட்டு போட்டோம், அதனால நாங்க வெளிநடப்பு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீசெண்டா வெளியே வந்து அவுட் சோர்சிங் ஆள் கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் அமெரிக்கா ஆள் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி அவுட் சோர்சிங்ல தன்னோட கூட்டணியில இருந்து அவுட் சோர்சிங் கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான். இந்த புயல் அலையெல்லாம் இந்த மாதிரி இந்த சேட்டையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நாங்க கூப்பிடுறோம் இல்லையா அவங்களே வந்துருவாங்க. கூட இருக்கிறது ஒண்ணு வந்து கூட இருந்த குமார் யாரும் கிடையாது. சி வி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் உங்கள்ட்ட இல்ல. இருக்கிறது சிபிஎம், சிபிஐ, பன்னீர்செல்வம், திருமாவளவன் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால உங்க இஷ்டம் பண்ண முடியாது. உங்க கூட இருக்கும் பொழுது ராஜகுருவை நியமிக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பேர் இடத்துல இருப்பாங்க? ஜோசியக்காரர் இத சொன்னா நம்மள கழுத்து கடிக்கிறீங்க, தற்குறிங்கெல்லாம் வந்து. அதாவது இவன் இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல, விஜய் வந்து பரப்புரைக்கு வர்றதில்ல, பெரிய அநியாயம் பண்றாரு, மக்களை காக்க வைக்கிறாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அரசாங்கத்தை நம்பி பயனில்ல. இல்ல, எல்லாம் ஜோசியக்காரன். ஜோசியக்காரன் சொல்ற நேரத்து தான் வர்றது. ஜோசியக்காரன் இன்னைக்கு போனா போறது ரிக்கி பாண்டிங்னு வச்சுக்க. ரிக்கி பாண்டிங் சுத்தமா ரிக்கி பாண்டிங்னு வச்சுக்கப்பா. ரிக்கி பாண்டிங் ரத்தன்றது ரிக்கி பாண்டிங். அதாவது ஹார்ட் அட்டாக் எல்லாம் மருந்து வச்சிருக்காப்ல. பூரா லூசும் அங்கதான் இருக்குது. கேன்சருக்கு வந்து மருந்து இருக்கு.
வந்து ஹார்ட் ஹார்ட் அட்டாக்கு வந்து சூராச்சாரி இந்த மகன் சொன்னா போதுமா? ஹார்ட் அட்டாக்கு ஜோசியத்திலே இருந்திருக்குன்றாங்க. எதுக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுதான் தேவையில்லாத செலவுல வெண்டிலேட்டர், ஆம்புலன்ஸ், டாக்டர்ஸ். சொந்த புத்தி கிடையாது, பூரா ஜோசிய புத்தி தான். ஜோசியத்துக்கு நல்லா தெரியுதுல அந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு. அவரை கூட வச்சு அரசியல் ஆலோசகர் அவரு அந்த லெவல்ல தான் இருக்குது. அப்புறமா இன்னைக்கு காலைல வந்து ஆளை விட்டு லெப்ட் ரைட் வாங்கினாங்க. வெளியிலயும் லெப்ட் ரைட், உள்ளேயும் லெப்ட் ரைட். பிரேமலதா மேம் செம்மையா கேட்டாங்க. ஆமா ஆமா, உங்களுடைய தனிப்பட்ட முறையில நீங்க வச்சுக்கணும், அரசாங்க இதுல நீங்க எப்படி வச்சுக்க முடியும் ராஜகுரு? இது ஒரு மன்னராட்சி முறை தானே. மன்னராட்சியில தானே ராஜகுரு, அப்புறம் என்னது ராஜமாதா, ராஜகுலோதவங்களாம் இருக்கும். அதே மாதிரி இது என்ன ராஜதந்திரி, ராஜகுருலாம் இங்க எதுக்கு? இது மக்களாட்சி. மக்களாட்சி அதெல்லாம் கிடையாது. எல்லாமே மக்களுக்கு. இல்ல அது வந்து எப்படின்னா ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஆபீசர். இல்ல சம்பளம் இங்க தானே கொடுக்குறீங்க. நீங்க என்ன வேணா வச்சுக்கப்பா, சம்பளத்தை ஓன் காசு சேர்ந்து கொடு. மக்கள் காசு கொடுக்க கூடாது. வந்து மக்கள் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, காசு கொடுக்க கூடாதுல. அது ஃபேக்ட் செக் பண்ணணும்னு அயன காயத்தில் நிறுவன பொழுது எவ்வளவு சண்டை வந்துச்சு. எதுக்கு அவர் இது பண்ணாங்க? அவதூறுகள் நடக்குது. அந்த அவதூறுகளை வந்து அரசு கவர்மெண்ட் தனியா பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஃபேக்ட் செக்கரை போட்டு இது சரியா தவறா, இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு விவரிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட் செக்கரை போடணும்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு. இப்ப அதான் அதேதான். இப்ப இங்க அதையே வந்து கேட்காதவங்க ஜோசியக்காரனை உட்காந்து வச்சு என்ன பண்ண போற, நீங்க எல்லாத்தையும் ஜோசியக்காரனை வச்சு முடிவு பண்ணுவியா? இல்ல கேட்கறேன் அப்படின்னு பேசி வச்சிருக்காருல. அந்த விட்டு லெப்ட் ரைட் வாங்கினதுல அதை வாபஸ் வாங்கிட்டாப்ல. ஆமா, உடனே பேச்ச நானே கேட்க மாட்டேங்க அப்படின்னு பேச்ச வாபஸ் வாங்க வச்சாச்சுங்க. நீங்க இனிமேல் நிறைய தடவை வாபஸ் வாங்க வேண்டி இருக்குங்க. உங்களுக்கு இனிமேல் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்குது. நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தாவேக்கு வந்தா சில பேர் மன உளைச்சல், சில பேருக்கு டென்ஷன்லாம் இருந்தது. எனக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். ஆரம்பத்துல இருந்து நார்மலா தான். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. எனக்கு அடுத்த நாள் இருந்து ஜாலி தான். ஏன்னா இது வந்து ஒரு ஜாலியான ஒரு கேமை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எதையும் எப்படி செய்ய முடியாது. அதனால வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண போறோம். இந்த எவ்வளவு நாள் 5 வருஷம்லாம் சொல்ல முடியாது யாரும். இந்த 5 வருஷம் கிடையாது. எத்தனை நிமிஷம், எத்தனை மணி நேரம், எத்தனை நாளுன்னா நம்மளால சொல்ல முடியாது. ரொம்ப 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 குறுகிய கால வந்து ஆட்சி தான் நடக்க போகுது. எவ்வளவு நாள் நீடிக்குமா நமக்கு தெரியாது. ஒண்ணு தெரியுமா, உண்மையிலேயே நம்ம உதயநிதி சொன்ன மாதிரி ஒரு தகர டப்பா அட்டை தான் அது. ஒரு கட்சி அட்டையா இருக்கிறதுல பிரச்சனையே இல்லை. ஒரு ஆட்சி அட்டையா இருந்ததுன்னா இப்ப தட்டு விட்டா கீழே விழுந்த நிலைமை தான் இருக்குது. யாரு வேணாலும் இந்த ஆட்சியை தட்டு விடாமல இருக்கு. அந்த நிலைமை தான் இந்த ஆட்சி இருக்குது. அதனால வந்து இது வந்து ஒரு அட்டைத்தனமான ஆட்சி தான். எப்ப வேணா கவிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது வந்து ரொம்ப என்னது, எல்லாரும் வந்து பூரிக்கத்தனமான மக்கள் கொண்டாடின மெஜாரிட்டி. எந்த மக்களும் கொண்டாடவே இல்லை. ஆமா, எந்த மக்களும் கொண்டாடல. ரோட்ல போய் நம்ம ஈவினிங் கூட போய் பார்க்கும்போது எல்லாரோட மூஞ்சி தொங்கி போயிருக்கு. இன்ஃபேக்ட் நேத்திக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? பார்க்குக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இருக்கும்போது ஒரு பார்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு நாங்க போயிருந்தோம். நேத்திக்கு போயிருக்கும் போது ஒருத்தர் குழந்தைய கூட்டிட்டு எதிர்க்க வர்றாரு. அவர்கிட்ட அந்த குழந்தை சொல்லுது சூப்பரா இருக்காப்பா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்றேன். இவர் சொல்றாரு சூப்பரா இருக்காப்பா, அதனாலதான்ப்பா ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவரு அந்த வேதனையில சிரிப்போடி சொல்லிட்டு போறாரு. இந்த வீடியோ நாங்க பேசணும்னு நினைச்சு, நீங்க பேசலாம் வீடியோ அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க போட்டு சரி பேஸ்புக் ஓபன் பண்ணா, நான் இந்த வீடியோல இன்னும் பேச நினைச்சிருந்தோம். அது சட்டசபையில உதயநிதி பேசி விட்டாரு. அதனால வந்து ஆமா நம்ம பேசுறது. ஏன்னா இங்க நடக்கிற அரசியல் தான் அங்க நடக்குதா என்னன்னு புரியல ஒண்ணு. அதாவது இதெல்லாம் பேச முடியாது சட்டசபையில. ஆனா புடிச்சுன்னு பேசி விட்டாப்புல அவரு. எங்க திமுக தலைவர்ல தான் ஆட்சி நடக்குதுன்னு பேசுறாப்புல. இப்படிதான் இருக்கிறாப்புல. ஒழிய ஒரு எதிர்ப்பு குரலோ எதிர்க்கிறது ஒரு சவுண்ட். முன்னாடிலாம் வந்து இங்க பேசினா அங்க கத்துற சத்தம் கேட்கும், தட்டுற சத்தம் கேட்கும். இப்ப ஒண்ணுமே இல்ல, பேசினாரு, பேசிட்டு வந்துட்டே இருந்தாரு. அதனால வந்து உதயநிதி பேச வேண்டியதான் பேசுறாரு, இன்னும் பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பேசுவாங்க. ரீல்ஸ் ஆட்சி இங்க நடத்த முடியாது, ரியல் ஆட்சி நடத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்புல. ரீல்ஸ் ஆட்சி இங்க நடத்த முடியும், இன்ஸ்டால நடத்தின மாதிரி அதான் இங்க பாட்டு போட்டுக்கிட்டோம் நடத்த முடியாது. ரீல்ஸ் ஆட்சி நடத்தணும், இல்லைன்னா நடக்க வைப்போம், இல்ல நடக்கிறதே வேற அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாட்டு அவர் வந்து சொல்லியிருக்காப்புல. சனாதனத்தை ஒழிப்போம், ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சாலிடா சொல்லியிருக்காப்புல. அதுக்கு இவன் யார் நம்ம கேட்டி ராணா கூட சொல்லியிருக்காப்புல. வந்து தைரியம் இருந்தா நீங்க புதுவெளியில் வந்து இன்னொரு வாட்டி, அதாவது சட்டசபையில வந்து அவர் வந்து எங்க பேசணும் பேசக்கூடாது, எந்த அடிப்படையில பேசணுமோ அப்படின்னு உதயநிதி பேசுனது சரிதான், அவர் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கேட்டி அவங்க பேசியிருக்காப்புல. சொல்லிட்டு சட்டசபையில போய் பேசுறீங்களே, முடிஞ்சா பொதுவெளியில பேசுங்க. இதுக்கு முன்னாடி பொதுவெளியில தானே அவர் பேசினாரு. அதாவது தலைக்கு வடிவேல் மாதிரி அங்க பேசுனா இங்க வாங்க வேண்டியது,
இங்க பேசினா அங்க வாங்க வேண்டியது. ஏற்கனவே பொதுவெளி தானடா பேசினாப்ல, பொதுவெளியில பேசினவட்ட நீ போய் நீ அங்க பேசு, நீ சட்டசபையில பேசு அப்படிங்க வேண்டியது. இந்த பேசிவிட்டா சட்டசபைக்கு அண்ணா வேற வழி தெரியல முடிச்சுட்டு நிக்கிறாங்க. சரி, நான் கேட்கிறேன், கேடி ராகவன் அவர்களே, இப்படி நீங்க வந்து உதயநிதியை பார்த்து இப்படி கேக்குறீங்களே, திருப்பிக்கிட்டு நீங்க பூஜை ரூம்ல பண்ணத பொதுவெளியில வந்து பண்ணுவீங்களா? தைரியம் இருக்கா? நான் பேசுறேன் பொதுவெளியில, நீங்க பூஜை ரூம்ல பண்ணீங்களா? நீங்க பூஜை ரூம்ல பண்ணதும் அவர் சட்டசபையில பண்ணதும் ஒண்ணுதான் நான் சொல்றேன். அவரை நீங்க வந்து பொதுவெளிக்கு கூப்பிடுறீங்களா? அதே மாதிரி நீங்க வந்து பொதுவெளிக்கு பண்ணுவீங்களா அப்படின்ற வாயத்தை வைத்து விட்டு இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது, என்ன செய்ய போகிறது, வருங்கால காமெடிகள் என்ன, இன்னும் நமக்கு என்னென்ன என்டர்டைன்மெண்ட்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்ஜாய்